எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரஹி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்ச் போல் இருக்கக்கூடிய இந்த பணியார ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரஹி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கோங்களேன். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூட 2 எக் எடுத்துக்கலாம். அது கூட 2 பனானா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட 1 கப் அளவுக்கு ஜாகரி அண்ட் 1 கப் அளவுக்கு மில்க், இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இது கூட ஆப்ப சோடா கொஞ்சம் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour இதை நம்ம டிஸ்டர்பே பண்ண வேண்டாம், க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 1 hour ஆனதுக்கப்புறம் எப்போ போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம பணியார கடாயை வச்சு நம்ம நெய் விட போகிறோம். எண்ணெய் விட போகிறது கிடையாது. பிகாஸ் நெய் விட்டு நம்ம செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஸோ நெய் எல்லாத்துலேயுமே விட்டுட்டு அந்த நெய் உருகுனதுக்கு பிறகு இந்த குழி எல்லாத்துலேயுமே இந்த மாவை நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றும் போதே அதோடைய சத்தம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் பார்க்கவே ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இதை ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 4 to 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கே பன் போல் இருந்துச்சு. பன்னா அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் எப்படி சொல்கிறது கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம திருப்பி போட்டு அதையுமே ஒரு 3 to 4 minutes நம்ம வேக வச்சா போதும். ஏன்னா பின்னாடி பக்கமும் நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சா அப்புறம் கருகுன மாதிரி ஆகிடும். ஒரு 3 to 4 minutes நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான சாஃப்டான பன்னு போல் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். எந்த குழந்தையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் நான் எல்லா பணியாரத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் என்ன, பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. டாய் சாப்பிட்டு பார்க்க வேண்டிதான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரஹி விலாக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல.